வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபிஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், கடாய் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மாங்காயை துருவி வச்சுருக்கேன். இந்த மேங்கோ சீசனில் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லன்ச் ரெசிபிக்கு பாருங்கள், துருவிய மாங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த ரெசிபிஸை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். மாங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நீங்கள் இதை தரலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கலந்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம் வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ரைஸில் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மேங்கோ மசாலா எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா வருது. மாங்காய் சாதம் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் அண்ட் ப்ளாக்ஸ் என்னோடய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க அடுத்த ஒரு ரெசிபி பார்க்கலாம். வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள் ரெசிபி தான். பீர்க்கங்காய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தூள் கொஞ்சமாக லைட்டாக சீவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெங்காயம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பொரியல் ரெசிபி தான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட, அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்தோடையும் வந்துட்டு, ரசம் எல்லாத்தோடையும் வந்துட்டு இந்த பீர்க்கங்காய் பொரியல் வந்துட்டு ரொம்பவே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னு சொல்லலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் தான். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு நான் புளி கரைச்சலை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் 1 or 2 விசில் வச்சா போதும். சூப்பரான ஹெம்மியான பீர்க்கங்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான பீர்க்கங்காய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் இதில் வேணும்னா தேங்காயை கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பொரியல் ரெசிபி வந்துட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. குக்கர் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லவங்கம், பட்டை, அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே வதக்கிக்கலாம். இது கூட பாருங்கள், நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்பிள் ரெசிபீஸில் ஒரு வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. மோஸ்ட்லி வந்துட்டு கல்லுப்பே நிறைய யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்தோடையும் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கசகசா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் நான் அரைச்சிட்ருக்கேன் தேங்காயோடு சேர்த்து. பாருங்கள்,
ஒரு குக்கரில் ஒரு 1 விசில் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான வந்துட்டு ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபீஸும் நீங்கள் சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தி ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸும் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிள் ரெசிபீஸ். இது நீங்கள் தோசை சப்பாத்திக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், மசால் வடை ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கடல் பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. வாஷ் பண்ணி எடுத்து மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, பூண்டை தோல் எடுத்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கொரப்பாக. அதோடு வந்துட்டு ஒரு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மசால் வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மசால் வடை ரெசிபி. இந்த ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சட்டுன்னு ரெசிபிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. ஹெல்த்தி சுவையான ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். முறுமுறு வடை ரெடியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.